இது ஒரு தொடை, இது ஒரு நெஞ்சி, இது முன்கை, இது கழுத்து. இப்போ ஈயல் தனியாக பிடிக்கிறீங்களா? தண்ணாக்கள் எல்லாம் வந்து ஆடுகள் எல்லாம் கட்டி தொங்க விட்டு வேலை நடக்குது. ஆட்டிறச்சி கடைகள் வந்து இருக்குது நிறைய. இது வந்து அந்த ஆடோட அப்படியே மேலே அப்படியே ஃபுல்லாக இருக்கும், அதை தனியாக எடுக்கலாம் நீங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கு. ரைட். ஒரு ஆடு வந்து ஒரு கேட்கலாம் நீங்கள் சீல் பண்ணி தான் தருவான். நெஞ்செல்லாம் மேலே பாருங்க, நெஞ்சு போகுது, இறைச்சி ஆட்டிறச்சி. எங்கெங்க இந்த ஆடுகள் இறைச்சியெல்லாம் கொண்டு வரது நீங்கள்? நான் வந்து குடத்தின குடாரப்போ ஆளி எவ்வளோ உளுத்துல செம்பியம்பட்டு கட்டக்காடு செந்தி வலுவதி வானவதி வினைநாதிவு வடக்குமர அம்மன் கோயில் சார்ந்த சுடிபுரம் பொன்னால சந்தி கிருஷ்ணன் கோயில். இப்போ பங்குன்னு சொன்னால் ஈரல், மாங்காய், கிட்னி, நுரையீரல், பல்லுக்குத்தி, கொழுப்பு. சில பேருக்கு ஒரு சொடை பிடிக்கும், சில பேருக்கு முன் கை பிடிக்கும், சில பேருக்கு கழுத்து பிடிக்கும். வெள்ளிக்கிழமையில எங்களை விட்டு ஆட்டுறீங்க. நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்களா? உங்களுக்கு எந்த போது பிடிக்கும் ஆட்டுறீங்க? இங்காலையும் வந்து ஆக்களை நம்ம வந்து வாங்கி கொண்டு வைக்கிறோம். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னுக்கு பார்த்தாலே தெரியும், பண்ணை மீன் சந்தைக்கு கிட்ட வந்து நிற்கிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும். குறிப்பாக வந்து நாங்கள் இப்போ சந்தை பகுதிகளுக்கு வந்தால் மீன் சந்தை, மீன்கள் விலை பார்ப்போம், மரக்கறி சந்தை வந்தால் மரக்கறி சந்தை விலை பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டிறச்சி கடைக்கு வந்திருக்கிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு சந்தைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டிறச்சி கடைகள் வந்து இருக்கும், ஒவ்வொரு கோழி இறைச்சி கடைகள் வந்து இருக்கும், ஒவ்வொரு மாட்டிறச்சி கடைகள் வந்து இருக்கும். அது ஒவ்வொரு சந்தை பகுதியில். ஆனால் இங்கே பண்ணையில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை மீன் சந்தைக்கு பக்கத்தில் இடப்பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிறச்சி கடை வந்து இருக்குது. இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டிறச்சி பற்றி தான் வந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்றைக்கு ஆட்டிறச்சி வந்து எங்கெங்கெந்தெல்லாம் வந்து எடுத்துன்னு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டிறச்சி என்று சொல்லிக்கல ஆட்டில் எந்த பகுதி வந்து இறைச்சி நல்ல சுவையாக இருக்கும், இந்த மாதிரி இன்றைய கிலோ வந்து எவ்வளவு வந்து விற்கிறாங்க, இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும். ஆடு சம்பந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இன்றைய நாளில் அவங்க என்னென்ன அந்த அண்ணாக்கள் வந்து என்னென்ன வந்து சொல்லினோம்ன்றதை வந்து இந்த காணொலி வாயிலாக வந்து பதிவு செய்வோம். யாராங்கிற சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பாருங்க, நாங்கள் இந்த பண்ணை சந்தைக்கு வந்து முன்பாகத்தான் வந்து நிற்கிறோம். மீன் சந்தை வந்து இன்றைக்கு நல்ல ரோட்டாக தான் இருக்குது. ஆக்கெல்லாம் வெளியில் பாருங்க, ஆட்டோவில் எல்லாம் வந்து மீன்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே பாருங்க சந்தை, பண்ணை மீன் சந்தை நல்ல பிஸியாக தான் இருக்குது. பஸ்ஸுகள் எல்லாம் வந்து போகுது பாருங்க. இதுதான் வந்து மீன் சந்தை, எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு இடப்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பழக்கடைகள், மரக்கறி கடைகள் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க ஆட்டிறச்சி கடைகள் வந்து இருக்குது. நிறைய ஆட்டிறச்சி கடைகள் 1, 2, 3 இப்போதைக்கு 4 கடை இருக்குது. இங்கே பாருங்க அண்ணாக்கள் எல்லாம் வந்து ஆடுகள் எல்லாம் கட்டி தொங்க விட்டு வேலை நடக்குது. என்ன சவு எடுக்கிறீங்கண்ணே? எவ்வளோ போகுது இப்போ கிலோ? 5000 பாருங்க. கிலோ ஆட்டிறச்சி வந்து இதில் 5000 ரூபா வந்து போகுதான். வெட்டத்துக்கெல்லாம் ஃப்ரீயோ? வெட்டெல்லாம் ஃப்ரீயாண்ணே? இங்கே பாருங்க. ஓகே, அப்படியே இங்கால வந்து பாருங்க, இங்காலையும் வந்து ஆக்களை நம்ம வந்து வாங்கி கொண்டு வைக்கணும். ஆட்டிறச்சி எல்லாம் வந்து வெட்டி கொண்டு வைக்கணும். அங்கே பாருங்க, நெஞ்செல்லாம் மேலே பாருங்க, நெஞ்சு போகுது, இறைச்சி ஆட்டிறச்சி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆடு வெட்டைக்க எல்லா பகுதியும் சேர்த்து தானே கொடுக்குறேன். என்ன நெஞ்சு பகுதி, துடப்பகுதி, கால் பகுதி, என்ன இதில் எல்லாம் சேர்த்து தான் கொடுக்குறேன். இங்கே பாருங்க வெட்டு நடக்குது. நீங்களும் வெட்ட இலவசம் தானே? ஃப்ரீயா? வெட்ட ஃப்ரீயா? ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறாரு. இங்கே பாருங்க எல்லா பகுதிகளும் வந்து கிடக்கு. இங்கே கால் பகுதி, துடப்பகுதி, அங்கே வேறு இறைச்சி. அப்படியே எங்காலையெல்லாம் ஆக்களெல்லாம் வந்து வாங்கி கொண்டு வைக்கணும். இங்கே இருக்கலாம், எங்காலையும் வந்து ஆக்களெல்லாம் வந்து நிற்கிறோம். எங்காலையெல்லாம் இங்கே இருக்கலாம். ஆடு உரிச்சி அப்படியே சீல் பண்ணி எல்லாம் வச்சுக்கணும். ஓகே, அன்னையோட வந்து இன்றைக்கி வடிவா கதைப்போம். என்ன ஆட்டிறச்சி கையில் தூக்கி போடியாது தொடை, இது எப்படி? இது ஒரு நெஞ்சி, இது முன்கை, இது கழுத்து. சனங்கள் வரும் உரிச்சு நீங்கள் இது வந்து சுகாதார பிஹெச்ல சீல் பண்ணி ஒரு ஆடு வந்து உரிக்கலாம். நீங்கள் சீல் பண்ணி தான் தருவாங்க. என்னதுக்காண்டி? அது என்ன காரணம்? அது வந்து அவங்க பார்த்து ஓகே பண்ணுறேன், நல்லதா கெட்டதாலும் ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணி தான் இது வருது. விற்கணும். நம்பிக்கையாக மக்கள் வந்து வாங்கலாம். மக்கள் வந்து நம்பிக்கையாக வாங்கலாம். எங்கெங்க இந்த ஆடுகள் இறைச்சியெல்லாம் கொண்டு வரது நீங்கள்? நான் வந்து குடத்தின குடாரப்போ ஆளி எவ்வளோ உளுத்துல செம்பியம்பட்டு கட்டக்காடு நிரந்தி வலுவதி வானவதி வினைநாதிவு
இங்கே ஊராத்துறை கன்னியமுக அல்லப்பிட்டி மண்டே வரவர் பாசூர் கொடும்புத்துறை மணியன் தோட்டம் இப்படியான பாதைகளில் வடக்கம்புரம் அம்மன் கோயில் சாந்த வடக்கம்புரம் அம்மன் கோயில் சாந்த சுடிபுரம் பொன்னால சந்தி கிருஷ்ணன் கோயில் பனிப்பழம் போன்ற பாதைகளிலிருந்து ஆடுகளை கொள்முதல் பண்ணி வருகின்றேன். எல்லா இடத்தையும் இப்போ என்ன மாதிரி கிலோ எவ்வளோ போகுது? கிலோ முதலாவது 3500 விற்றோம், அதுக்கு பின்னாக 4500 விற்றோம், 5000 முள்ளரைச்சியில் நிற்குது. 5000 தனி இறைச்சி 6000 விற்று வருகின்றேன். தனி இறைச்சி எலும்பு இல்லாமல். அடுத்தது வந்து இந்த மாதம் 3ஆம் தேதியிலேருந்து எலும்பரைச்சி 5000 தனி இறைச்சி 6500 ஈரல் 7000 விற்கிறதுக்கு முடிவெடுத்துள்ளேன். ஆடுகள் வந்து சரியான தட்டுப்பாடாக இருக்கின்றது. அது ஒரு நாளைக்கு 15 போரோல ஜீப்பில் வந்து அன்றாபுரத்திலேருந்து வந்து இங்கே வந்து ஏற்றின்னு கொழும்பு பகுதியில் கொண்டு விற்கிறாங்க. அதுபடியாக இங்கே உள்ள மக்களே கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கு. அப்போ விலை கூட போகுது. இப்போ ஆட்ரேஜின்னு சொல்லிங்களா நீங்கள் இப்போ ஒரு பங்கு மாதிரி விற்கிறதா இல்லை கிலோ பணையா? இப்போ பங்குன்னு சொன்னால் ஈரல், மாங்காய், கிட்னி, நுரையீரல், பல்லுக்குத்தி, கொழுப்பு போன்ற பகுதியில் வச்சு அதை தான் பங்குன்னு சொல்லுவாங்க. கிலோ கணக்கு பண்ணி அப்படி கொடுக்க மாட்டீங்களா? கிலோ கணக்கு இறைச்சி பங்குங்கும் போது எல்லா பகுதியும் வரும். கிலோவுக்கு நான் கேட்குறேன்னா பங்குக்கு வந்து எல்லா பகுதியும் வருது. 1 கிலோனா 1 கிலோவுக்கு அடங்கக்கூடிய மாதிரி எல்லா பகுதிகளிலையும் வைப்போம். அதைத்தான் கேட்குறேன். தவளா நீட் பண்ணி சில நேரங்களில் கொழுப்பும் நுரையீரலும் ஒரு சுண்டு சும்மாவும் கொடுப்பேன், இன்னும் கொஞ்சம் சும்மாவும் வைப்பேன். கஸ்டமர் தானே, எனக்கு இது ஒரு சாதாரணமாக கணக்காலத்து அனுபவம். நான் வந்து 85ஆம் ஆண்டு இந்த தொழிலை செஞ்சு வருகிறேன். 85ஆம் ஆண்டு செய்கிறேன். ஆடுகள் கடைகளுக்கு கொடுக்கறது, ஆடுகள் வாங்கி கொழும்புக்கு ஏற்றுறது, இப்படி பல கடைகளுக்கு மட்டும் கொடுக்குறது. அப்படியா? எனக்கு ஓர்டர் இருக்கு. 6 பிரியாணி கடை ஓர்டர் இருக்கு. ஹோட்டல், ரோலெக்ஸ் ஹோட்டல், அண்ணன் ஹோட்டல், இப்படி சில கடைகளுக்கு நான் தான் கொடுத்து வரேன். சாவச்சேரி ஹோட்டல். ஆட்ரேஜின்னு சொல்லிக்கலாம். ஆட்டில் எந்த பகுதி வந்து நல்ல சுவையாக இருக்கும்? ஒவ்வொருத்தரும் ஒரு பாதைகளை விரும்புகின்றார்கள். நாங்கள் வந்து எந்த பாதைகள் என்று சொல்லி நாங்கள் தீர்மானம் எடுக்க இயலாது. அவர்கள் வந்து எந்த பகுதிகளை கேட்கின்றார்களோ அந்த பகுதிகளை நாங்கள் நன்றாக கொடுப்போம். சில பேருக்கு ஒரு சொடை பிடிக்கும், சில பேருக்கு முன் கை பிடிக்கும், சில பேருக்கு கழுத்து பிடிக்கும். ஒவ்வொரு பகுதிகளை கேட்கும் போது ஒவ்வொரு பகுதியில் விரும்பும் பகுதிகளை கொடுப்போம், இல்லை என்று சொல்ல மாட்டோம். திடீரென நீங்கள் வந்து தொடையை கேட்டால் தொடையை தருவன். ஆடு இப்பதான் பெஸ்ட்டுக்கு வந்து கொழுவி இருக்கணும் வைங்க, தொடை தான் வேணுமென்றால் தொடை தருவன். நீங்கள் பொதுவாக ஆட்டரிச்சு சாப்பிடுவீங்க? நான் ஆட்ரேஜி கனகாலமா சாப்பிடுவேன். வெள்ளிக்கிழமையில கூடுதல் எங்களை விட்டு ஆட்ரேஜி. வெள்ளிக்கிழமையில எங்களை விட்டு ஆட்ரேஜி. நீங்க சாப்பிட்டுருப்பீங்களா? உங்களுக்கு எந்த போது பிடிக்கும் ஆட்ரேஜி? எனக்கு இந்த கழிவு சிறகு சப்பட்டைகள் வந்து அதுகள் தான் ருசி கூட. இந்த பாதைகள், இந்த சைட் ஓரங்கள், நெஞ்சு, இந்த ஏரி பகுதிகள், இதில் தான் விரும்பி சாப்பிடுவேன். தொடை அவ்வளோ விரும்ப மாட்டேன். சனங்கள் பொறிப்பதற்காக வேண்டி தொடையை விரும்புகின்றார்கள். இப்போ மற்றது இப்போ ஆட்டிறைச்சி பாண்டைகள் வந்து இப்போ சில பேர் வந்து பயப்படுவினோம். எல்லா இடங்களையும் நாங்கள் ஆட்டிறைச்சி பண்ணுறதை கொஞ்சம் பார்த்து வாங்கணும். என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ ஆடுன்னா சொல்லி சொன்னால் கிடையாதானே. சில பேர் வந்து செம்மறியை வெட்டி விற்பாங்களோ, மிக்ஸ் பண்ணி விற்பாங்களோ, அப்படி பெண் ஆடை வெட்டி விற்பாங்களோ, அப்படியே அதுக்கு மாநகர சபை சுகாதார பிரிவுகள் வந்து பிஹெச்ஏ கொள்கையில் அனுமதி தரமாட்டாங்க. அன்னைக்கு கிடாய் இந்த 2 கிடாய் போட்டிக்கு 2 கிடாய் போட்டால் பொமிட்டோட நீங்கள் ஆடுகளை வச்சுக்கிடும். ரைட். பொமிட்டோ அதான் இந்த சீல் குத்திருக்கு. சீலெல்லாம் குத்தி இருக்கிறது வந்து இப்போ அதை வந்து உறுதிப்படுத்தானே. கோழி தம்பி கோழி வேற என்னப்பா வாங்கி கொண்டு வைக்கணும். அப்படியே அமளிதமளியா வியாபாரம் வந்து போய் கொண்டு இருக்குது. இங்கே வேறங்க எல்லாம் தம்பி எல்லாம் வட்டி கொடுக்குறான். ஆடு கிடக்கு வேறு பேர் என்னன்னு கேட்கலாம். இது ஆடுல வெட்டுற ரத்தம் இருக்குல்ல, ரத்தம் எல்லாம் என்ன நீங்க எடுத்து ஆடு வந்து ரத்தங்கள் நம்மளோட வேலை செய்தவர்கள் எடுப்பார்கள். நான் முஸ்லீமால் நான் ரத்த காசு எடுப்பதில்லை. வேலை செய்பவர்களுக்கு நான் ரத்த காசை கொடுப்பேன். ஆக்கள் வந்து வாங்குவார்கள். ரத்தத்துக்கு ஒரு ஆக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 7 மணிக்கு இங்கே நிற்பார்கள். வந்து நிற்பார்கள். ரத்தங்களை விற்று என்ன வேலைக்கார ஆக்களிடம் அந்த பணத்தை கொடுப்பேன். ஆட்டுல இருந்து நீங்க தோல் இருக்குல்ல, அந்த தோலை நாங்கள் கொள்கல மடுவத்திலேயே போட்டு அங்கே போட்டுருவோம். அதை எடுக்க மாட்டோம். ஆட்டு தோல் செய்யறவையோ, ஆட்டு தோல் அந்த மூலகாரங்கள் வந்து தோல் விலைக்கு வாங்குவார்கள். இப்ப வாரார்கள் இல்ல. அதுல வேஸ்ட் ஒண்ணும் இல்ல. இப்ப ஆடுல எல்லாமே காஸ்தான். சவும் காஸ்தான். நாய்களுக்கு சவை பயன்படுத்துகின்றார்கள். தோல்களை மூலங்களுக்கு பயன்படுத்துகின்றார்கள். எல்லாமே பாவனா வெட்ட பாருங்க. தம்பியார் வேலைக்கு நிற்கிறான் முடியும். அவர் ஸ்கூல் இன்றைக்கு லீவு தானே, மகனை வேலை பழக்கிறதுக்கு போட்டிக்கிறேன். வேலை பழக சொல்லுங்க. ஓகேயா, நன்றி. பாய். ஓகே பாய். ஓகே. அப்படியே இங்காலையும் தொடர்ச்சியா கடைகள் வந்து இருக்குது பாருங்க. இதுல எல்லாம் மாற்றம் ஈரல் பாருங்க. ஈரல் இந்த பெரிய ஈரல் ஐயப்பா
ஈரல் முடிஞ்சது. முடிஞ்சுதானே? இது ஈரல் தானே? கல்லீரல். இங்கே பாருங்க ஈரல் ஏண்டியாப்பா அப்படியே ஃபுல்லாகவே வச்சிருக்கேனே. இப்போ ஈரல் தனியாக என்ன விற்கிறீங்களா? எவ்வளோ கிலோ கிலோ போகுது? கிலோ 7,000 கிலோ. ரைட்டு. ஒரு கிலோ கட்டால் கொடுப்பீங்களோ? இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு ஆர்டர்லாம் கொண்டு வரீங்க? இங்கே நாங்கள் 7:30-8 இங்கே வந்துடுவோம். 7:30-8 இங்கே வந்துடுவீங்க. அப்படின்னு ஆர்டர் வரீங்களா எத்தனை மணிக்கு? 7 மணிக்குள்ள நான் உள்ளுக்கு போகணும். போனால் தான் பிஹெச்எல்லாம் ஓகே பண்ணி தான் அதுக்கு பிறகு நீங்கள் உரிக்கிறேன் என்ன? நான் உரிச்சு சீல் குத்தி என்ன நீங்கள் அதில் சீல் ஊற்றிருப்பீங்களா? இந்த சீல் என்ன? ரைட் ரைட். நீங்கள் எவ்வளோ இப்போ விற்கிறீங்களா ராஜி? முள்ளுடன் கலந்து 5,000. முள்ளோட 5,000. முள் இல்லாமல் அதில் விலைப்பட்டியல் நாங்கள் சொல்லக்கூடாது. வேண்டு சொன்னால் நீங்கள் எடுங்க. அங்கே இருக்கேன். ரைட் ரைட். ஆட்டிறச்சி தனி இறைச்சி 6,495 ரூபா. அதில் வெளியே வந்து போட்டிருக்கு பாருங்க. முள்ளோட கலந்தது வந்து 4,995. 5,000 ரூபா. அதில் ஏன் அந்த 5 ரூபா வந்து குறைச்சிருக்குது? சொப்பிங் பிரச்சனை. சொப்பிங் பிரச்சனை. ரைட் ரைட் ரைட். இது அதுக்காகவே எல்லாம் இங்கே கொழுப்பு பாருங்க. கொழுப்பு அப்படியே கலகலன்னு இருக்குது. இது வந்து அந்த ஆடோட அப்படியே மேலே அப்படியே ஃபுல்லாக இருக்கும். அதை தனியாக எடுக்கலாம் நீங்கள். வயிற்றுக்குள்ளே இருக்கு. ரைட் ரைட். இது இங்கே வேறுங்க கொழுப்பு வெட்டி எதுண்ணே அப்படியே வட்டி வட்டி பிறகு எடுக்குதுண்ணே. ரைட் ரைட் ரைட். கொழுப்பு எல்லா பகுதியுமே அப்படி எப்படி இருக்குண்ணே. ஏன்னா பிறகு தனித்தனி நீங்கள் ஒன்று பிடிச்சி வைக்கலாம் என்ன? பிடிச்சி வச்சுட்டு பிறகு ரைட் 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 ரைட். இங்கால என்ன? இங்காலே மாடா? இங்கே கோழி இறைச்சி கடையா? இங்கால கோழி இறைச்சி கடை அங்காலையும் இருக்குது பாருங்க. இப்படித்தான் வந்து ஆட்டிறைச்சி கடைகள் வந்து இருக்குது. இதில் பாருங்க ஆக்கள்லாம் வந்து வாங்கி நிற்கிறாங்க பாருங்க. ஆக்கள்லாம் நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டு இருக்கணும். இங்கே பாருங்க ஆட்டிறைச்சி கடை. இதில் பாருங்க அண்ணன் ஆட்டிறைச்சி வெட்டுறேன். அண்ணன் ஆட்டிறைச்சி எப்படி வெட்டுறேன்னு வெட்டுறப்பா. சவ்வெல்லாம் கழிக்கிறேன் என்ன? எல்லாம் கழிச்சு தான் கொடுக்குறேன். இங்கே பாருங்க சவ்வெல்லாம் பொறும்பாக கழிக்கிறது. கழிச்சு வட்டித்தான் வந்து கொடுக்குறாரு. ஓகே, இன்றைக்கு வந்து தனியாக ஆட்டிறைச்சி கடை தான். வேறு எதுவுமே நாங்கள் இன்றைக்கு வந்து காட்டுறே இல்லை. இன்றைக்கு வந்து இதில் ஆட்டிறைச்சி கடை அண்ணா கடை வந்து காய்ச்சிப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆட்டிறைச்சி உண்மையிலே வந்து நாங்கள் வந்து நம்பி வாங்கலாம். ஏன்னு சொல்லிச்சுன்னா பிஹெச்ஏனுடைய எல்லாம் வந்து அவங்க வந்து செக் பண்ணி சீல் குத்தி அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் செக் பண்ணி ஓகே பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிறைச்சி இந்த மாட்டிறைச்சி எல்லாம் வந்து விற்கிறாங்க. அதனால் வந்து நாங்கள் செம்மறியாடை வெட்டுறாங்களா இல்லாட்டி வந்து மரியாதை வெட்டுறாங்களான்னு சொல்லி அதில் நாங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ஆட்டிறைச்சி வாங்கணும்னு சொல்லி சொன்னால் இல்லை பண்ண சந்தை இருக்குது. இங்கே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஆட்டிறைச்சியை வந்து வாங்கி கொள்ளலாம். ஒரு கிலோ வந்து இப்போ 5,000 ரூபா வந்து விற்கிறாங்க. முள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் 6,500 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. நல்ல சுவையான ஆடு ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து கொண்டு வராங்க. ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லி நினைக்கிறேன். காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்க. மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து காட்டும். இன்னொரு காணொலி வாயிலாக சந்திக்கும். ஓகே, பாய்.